தமிழக இளைஞரணி தலைவராக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதற்கான நியமன கடிதத்தை ராமதாஸ் அவரது மூத்த மகள் ஸ்ரீகாந்தி ஆகியோர் தமிழ்குமரனிடம் வழங்கினர். திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 61% அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் மட்டும் 67 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தை வாழ தகுதியற்ற மாநிலமாக்கியதுதான் சாதனையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலையில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகிய இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். கர்னூல் மாவட்டத்தில் வெங்காயத்திற்கு உரிய லாபம் கிடைக்காததால் 2 ஏக்கரில் விளைவித்த வெங்காயத்தை விவசாயி ஒருவர் ஆற்றில் கொட்டி அழித்தார்.